வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும். வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும். மனதின் இழைகள் தடவி விழியின் கரையில் விரையும் விரையும். வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும். வானில் உறைந்திடும் செய்திகள் மெல்லன ஒரு நாளில் கரையும். மனதின் இழைகள் தடவி விழியின் கரையில் விரையும். வானில் உறைந்திடும் செய்திகள் மெல்லன ஒரு நாளில் கரையும். இந்த பாட்டு எழுதுகிற நேரம் எனக்கு இருந்த பிரச்சனைகள் வேறு. நான் நெச்சு எழுதினது ஒரு மரணத்தின் இறுதி கணத்தில் கடைசி நேரம், கடைசி சிந்தனைகள், யோசிச்ச விஷயங்கள் வானத்தில் உறைஞ்சிருக்குது. அந்த ஒரு நாள் அதெல்லாம் உறைஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து தரும் என்று ஒரு மனதுக்குள்ள இருந்த ஒரு இதைத்தான் நாங்கள் எல்லாம் எழுதினேன். வானில் உறைந்திடும் செய்திகள் மெல்லன ஒரு நாளில் கரையும். விழியின் மனதின் நிலைகள் தடவி விழியின் கரையில் விரையும். வானில் உறைந்திடும் செய்திகள் என்று சில பொழுதுகளில் சில மரணங்கள் கடைசியாக சார நேரம் அப்படியே எங்களை பார்த்து கொண்டு, சாகர நேரம் இருந்த அந்த கண்கள் இன்னும் எங்களை பார்த்து கொண்ட மாதிரியே இருக்கிறது. அவர்கள் மனதில் என்னத்தை நினைச்சு கொண்டு சேர்த்தார்களோ தெரியவில்லை. அந்த செய்தி அவர்களிடையே இந்த விழியால் சொல்லி போட்ட செய்திகள் வானில் உறைந்திருக்குது, அது ஒரு நாளை கரையும், அது உங்களுக்கு நல்லதை தரும் என்று சொல்லி எழுதின. ஆனால் பாலான்னு அதை இன்னொரு பரிமாணத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். இதே போல பல செய்திகள் இருக்கின்றன. வானம் தான் எங்களுக்கு சாட்சியாக இருந்திருக்கிறது. எனவே அவருடைய அந்த வானொலி நாடகத்தில் பாவித்த பொழுது அந்த கவிதை இன்னொரு பரிமாணத்துக்கு இட்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் இருவரும் இருந்த அல்லது நாங்கள் சந்தித்த அந்த நினைவுகள், அந்த பொழுதுகள், அந்த விஷயங்களுக்கு சாட்சியாக இந்த வானம் தான் இருக்கிறது. அந்த வானொலியில செய்திகள் கரையும் பொழுது, அதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு கண்ணால் கண்ணீர் தான் வரும் என்பது போல. எனவே இந்த பாடலை பாவித்ததுக்கு பாலாண்மைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அதை விட நான் இந்த சந்தர்ப்பத்தில் 2 பேரும் நான் குறிப்பிட வேண்டும். ஒன்று, அந்த கண்ணீரும் குருதியும் காத்திருப்பவம் என்ற இசைத்தட்டில் தான் இந்த பாடல் இருக்கிறது. அந்த இசைத்தட்டை தயாரித்தவர் ராஜரட்னம் நெவில். மற்றது இதற்கு இசையமைத்தவர் டி ரவீந்திரன் மன்னிக்க வேண்டும், டி ரவீந்திரன். அவர் ஒரு மலையாள இசையமைப்பாளர். குறிப்பாக தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு அவரை தெரியும். ஒரு ரசிகை என்ற படத்தினூடாக அறிமுகமானவர். அவரை நான் நினைக்கிறேன் பல பேருக்கு அந்த பாடல்கள் தெரிந்திருக்கும். ஏழிசை கீதமே எனக்கு ஒரு ஜீவன் நீதானி என்ற பாடல்களை இசையமைத்தவர் தான். அவர் இந்த வருடம் காலமாகிவிட்டார். எனவே அவருக்கு ஒரு நினைவாக கூட இந்த பாடலை மீண்டும் ஒரு ஒளிபரப்புமாறு நான் வர்மனுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும். வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும். மனதின் இழைகள் தடவி விழியின் கரையில் விரையும் விரையும். வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும்.
இறகில் அமர்ந்து கீதம் மிசைக்கும் காற்றில் விரியும் இறகில் அமர்ந்து கீதம் மிசைக்கும் கனவில் வாடும் கலைகள் தழுவி மனதோடு உறங்கும் உறங்கும் கனவில் வாடும் கலைகள் தழுவி மனதோடு உறங்கும் 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 வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும் வெள்ளிகள் தீண்டி விளக்கிடும் இரவில் விண்ணில் உலவும் வெள்ளிகள் தீண்டி விளக்கிடும் இரவில் அலரும் குழந்தை இதழில் விரிந்து தாலாட்டி துயிலும் துயிலும் அலரும் குழந்தை இதழில் விரிந்து தாலாட்டி துயிலும் 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 வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும் மண்ணில் துருத்தும் முகடுகள் தடவி ஊற்றாய் கசிந்து மண்ணில் துருத்தும் முகடுகள் தடவி ஊற்றாய் கசிந்து பசுமை விரித்த தரைகள் தோறும் மணியாய் விளையும் விளையும் பசுமை விரித்த தரைகள் தோறும் மணியாய் விளையும் 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 வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும் வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில் கரையும் மனதின் இழைகள் தடவி விழியின் கரையில் விரையும் விரையும் வானில் உறைந்திடும் சேதிகள் மெல்லன ஓர் நாளில்